தான் உங்க தக்ஷா ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். என்ன நான் மட்டும்தான் பேசுறேன்? நீ மட்டும் தான் பேசுறீங்க. எல்லாம் பேசுனா கொல வளவலன்னு இருக்கு. அதுக்காக ஒரே ஆள் பேச விட்டுட்டா. நாங்க வந்து இன்னைக்கு வந்து கணக்கம்பட்டிக்கு போறோம். கணக்கம்பட்டில போய் நாங்க ஐயாவை பார்க்க போறோம். வாங்க அங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும். நாங்கள் கணக்கம்பட்டி போகிறதுக்கு வத்தலக்குண்டுலேயே பஸ்ஸு வந்து 11:30 ஆயிடுச்சு. 11:30க்கு தான் ஏறணுமே. அதனால் அங்கே போய் இறங்குறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. நான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். நானும் என் வீட்டுக்காரும். எங்கள் அத்தை வந்து தனியாக உட்காந்துருந்தாங்க. அதுதான் என் வீட்டுக்காரும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். என் வீட்டுக்காருக்கு வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் ஷை ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தார். ஆமாம், இதில் என்ன ஷை இருக்குன்னு ஃப்ரண்ட்டு கேமரா போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். தம்பி தான் வந்து வீட்டில் இருக்கும்போது நல்லா சிரிச்சிட்ருப்பார். வெளியில் போனதுமே உம்முன்னு ஆகிட்டார். என்னன்னே தெரில, அன்றைக்கி ஃபுல்லாக சிரிக்கவே இல்லை சாரு. அதனால தான் காமிச்சிட்டு இருந்தோம். தம்பி இப்போ தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயும். நாங்கள் திண்டுக்கல் போய் அதுக்கப்புறம் திண்டுக்கல்லேருந்து பழனி பஸ் ஏறி போகணும். அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பழனி பஸ் இங்கேருந்து கூட்டமாக வந்துச்சு. தம்பி பாப்பா வச்சுக்கிட்டு நம்ம ஏறி போக முடியாதுல்ல. அதனால தான் நானும் போகிற வழியில் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பச்சை பசேர்னு வருது, கொலை வருது, ஆறு வருதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன், வெறும் வீடு மரம் இது மட்டும்தான் வருது. இல்லை காஞ்சி போன கருவாடை தான் வருது. நம்மளை நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அதுலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே கிளம்பி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கணும். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் ஒரு வெயிலா சொல்லு உனக்கு என்னப்பா இன்னைக்கு அங்கன்னைக்குமா நில்லு காலில் போடுறேன், கையில் போடுறேன், மண்டல போட்டு முன்னாடி பார்த்து எப்படி சொல்கிறது, எனக்கு கை வர பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுவாசி எல்லாம் கை காலில் ஒடிச்சிட்டு நம்ம வந்து கணக்கம்பட்டி கோயில் போட்டுட்டா இப்போ நடந்தே போயிட்டு கைரேகைகளை நான் பார்க்க மாட்டேன். மொத்தம் கைரேகை இல்லை. நான் பார்த்து ஒன்று வேணாம். நம்ம ரேகை நம்மகிட்ட எப்படி நெய் இருக்கலாம். இதில் என்ன போய் அடுத்தவங்ககிட்ட கொடுத்து நம்ம கை ரேகை பாரு என்ன நடக்குது நம்மளாம் தெரிஞ்சுக்க மாட்டேன். அது ஏன் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கணும்? நடக்கிறது நடந்துட்டு போட்டோமே, அப்படியே பார்க்கலாம். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு மாதம் இருந்தால் அவன் அதை சொல்லிட்டு போயிட்டு இவன் இதை சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சார். அப்படிலாம் நான் யாரும் அவனே எங்கள் மற்ற ஜாதகம் மட்டும் பார்ப்பாங்க. ஜாதகம் எழுத அதெல்லாம் நான் விட்டுட்டேன். எப்படியா முதல்ல கடையில் பார்ப்பேன். நிறைய கடை வந்து. ஆமாம், பார்த்தா நிறைய கடை ஆயிடுச்சு. அவ்வளோ கடையில் நான் போன மாதம் அப்படியே கடை நம்ம போய் எங்கள் அத்தை பிரியாதான் சின்ன பிள்ளை பிரியா போகும். அப்புறம் நம்ம வந்து அப்போ வந்ததுக்கு இப்போ வந்து எவ்வளோ இதாயிடுச்சு. கைப்பிடி பேத்தி இப்படி அழகா அப்பா எப்பா என்னது கண்டிப்பாக போயிட்டு என்ன சாமி சொல்லு. என்ன அப்பாய்க்கு என்ன வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லையா? ஏன் இல்லை?
இப்போதான் மணி 2 மணிக்கு மேலாச்சு. ஆமாம். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனா அங்கே அத்திரக்குள்ள பஸ் இல்லையா, அதுக்கப்புறம் திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்ல இருந்து வீட்டுக்கு கரகப்பட்டி வரணும். திண்டுக்கல்ல இருந்து வந்து போயிட்டு வீடு இருக்கலாமா? நாளைக்கு அலோட் இருக்கா? விளக்கு மட்டும் போய் போட்டுக்கலாம். எதுமா? விளக்கு மட்டும் இங்கே எடுக்கலாமா? அக்ஷா அங்கே போ, அம்மாட்ட போ, அங்கே போ. அப்போ வீடியோக்குள்ள ஒரு விளையாடி வர மாட்டேன். தெரிய மாட்டேன். நீ ஆளா ஆள் வளர்க்க தெரிய மாட்டேன். அவனுக்கு அது பை மேலே தான் பையன் வரக்கேன் கேட்டா அவ்வளோ கோபமாக இருக்கா? என்னடா? சரி, நான் வாடி வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். என்ன கோவம்? அது வெளியில் சிரிக்க மாட்டார் அவர். சிரிக்க மாட்டியா? சிரிச்சாடா. சரி, ஸ்மைல் ஸ்மைல். இங்க பாரு. இந்த செல்லு போட்டு இங்கே வா ரக்ஷா. இல்லைப்பா ரக்ஷா. இப்போதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட்டா ரெடி ஆகிட்டா. தம்பிக்கு இங்கே தான் வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க. அது வேணும் அப்படின்னு சாப்பிட்டுருக்கா. சாம்பார் பொரியல் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப கலப்பாங்க. ஏன் திருத்திரு முடிக்கிற திருட மாதிரி ஏன் முடியும்? ரக்ஷா தான் ஓடி ஆடி விளையாடு. ரக்ஷா வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வர பேர் ரக்ஷா சாப்பிட முடியா? வா ரக்ஷா சாப்பிடு. சாப்பிடு பாப்பா. பாப்பா வந்து தண்ணி தவிச்சு அப்போ தான் தண்ணி தவிச்சு வெளியே துப்பிட்டாண்டி. இங்க என்ன வேண்டா. சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பி சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்குறது என்ன ஒன்றும் வாங்கலை. ஒரு 4-5 கயிறு தான் வாங்கினேன். வாங்கிட்டு இந்த சின்ன பிள்ளை இருக்கிற சேட்டை சேட்டை ரொம்ப பிடிச்சிருச்சு. வரவே மாட்டேன், இங்கேயே இருக்கிறேன். போகலாம் அடுத்த மாதம் வருவோம். ஆமாம் நடந்து ஓடியா டக்குன்னு நாங்கள் வந்து ஒரு பேக் பார்த்தோமா. பேக் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்கே வந்து அது ஒன்றே ஒன்று கலர்ஸ் இல்லை. அது வந்து என்கிட்ட பச்சை கலர் தான் நான் வாங்கி தருவேன். ஆமாம், நான் குடும்பக்கார மாமியார் தான். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல என்னோட சேனலில் நல்லா நிறைய பேர் வந்து பேசி முயற்சி. ஆமாம், மிக்க நன்றி. பேசணும் அடுத்த கடையில் போய் பார்க்கலாம். நம்ம வந்து பேக் நிறைய பேர் வந்து பேச மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே பேசுறீங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி சரியா இருக்குல்ல. நீங்க வந்து எங்கள்கிட்ட பேசுறீங்கன்னா எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஓகே, நீ முன்னாடி பார்த்து போங்க.
தம்பி வச்சுக்கிட்டு சரி வா போல போதும் வீட்டுக்கு வந்தாச்சு இழுக்குது. நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டுதான் அதுல காலையில 6 மணிக்குன்ற மாதிரி ஆரம்பிக்காம 11 மணிக்கு கிளப்பி கூட்டு போனாங்க. வீட்டுக்கு வர 6 வீட்டுக்கு வர லேட். என் வீட்டுக்கு அதை எந்திரிக்கல. இதுல பஸ்ல வேற தூங்குறாங்க அம்மாவும் பையனும். கேட்டா பொறாம உனக்கு அப்படின்றாரு. நான் கடையில வாங்கினது முதல்ல கடை இருக்காது அங்க. இப்பதான் கடை இப்ப நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த வீட்லயே கரண்டியே இல்லாத மாதிரி இந்த 2 கரண்டி. இது 20 30 ஆமா 60 ரூபா. 30 60 ரூபாய். இது 100 ரூபாய். அப்புறம் என்ன இந்த 2 டப்பா 20 ரூபா தானே இது. 20 40 ரூபாய். இது 30 ரூபா பரவாயில்ல, வெயிட்டா இருக்கு. இந்த ஸ்டாண்ட் என் வீட்ல இந்த ஸ்டாண்ட் இல்ல. இந்த தம்பிக்கு இட்லி எல்லாம் வேக வைக்கணும் அப்படின்னா மேல ஒரு தட்டு அது என்ன இந்த வடிதட்டு அதை வச்சு வேக காய் வடிக்கிறது. இட்லி சட்டி எல்லாம் இருக்கு எங்க வீட்டுல 1க்கு 2. ஆனா தம்பிக்காக ஒரு இட்லிக்காக நாங்க இட்லி சட்டி எடுத்து அது பெரிய ப்ராசஸ்னால வடச்சட்டியில ஊத்திட்டு இருக்கோம். வடச்சட்டியில தண்ணி ஊத்தி அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சு அதுக்குள்ள கிண்ணத்தை வச்சு மூடிய போட்டு எத்தனை வேலை. அது வந்து எங்க அத்தை இதுனா நாடா இது வந்து இந்த ஸ்பூனை பார்த்தோன்னே என் பேத்தி தக்ஷா சொன்னா அதான் நீ சாப்பிட அப்படின்னா அதான் நீ சாப்பிடுறது. ஆனா இது லேசா இருக்கு. என்ன இதுனா போட்டு வச்சுக்கோங்க. ஆமா அந்த ஸ்பூன் வீட்டா இருக்கா. இது வந்து சும்மா லேசா இருக்கு. ஏதோ 20 ரூபா. நல்லா இருக்காது. அவ்வளவுதான் வாங்கணும். இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ரோஸ்ட் ஐயா அது ஒண்ணு குடிக்கணும் நான் அவ்வளோ தூரம் நான் நினைச்சே பார்க்கல. அது இவ்வளவு பெருசு பார்த்தாவே பயந்து போயிடும். பார்த்து காலையில பார்த்தப்ப சொன்னேன் 1 வாங்கி 2 பேரும் பாதி வச்சுக்கலாம் சொன்னேன். இவர் வந்ததுமே ஆசை யாரும் விட்டுச்சுன்ற மாதிரி ஆசை. 40 ரூபா ஆனா அவ்வளோ பெருசு ஒரு பட்டி இருக்கும். அதை பார்த்தாவே எங்க வீட்டுல குடிக்கிறது பெரிய படி அளவு பார்த்தா ஐயோப்பா இதை குடிக்கவா இவ்வளவு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்தாங்க. நான் குடிச்சுட்டேன். எங்க வீட்டுக்கார் பார்த்துருக்காரு. வேடிக்கை பார்த்து குடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இவ்வளவுதான் இந்த வீடியோ. நாங்க வந்து நாங்கள் வந்து சர்க்கூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்து